இப்போ வந்து நம்ம வந்து எப்போவும் கொஞ்சம் கடினமாக உழைக்கும், அதாவது எப்போவும் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் உழைக்கணும். அதே நேரத்தில் நான் வந்து சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமான வேலைகளை செய்கிறதுக்கு நமக்கு மூடு வராது. அப்போது உடனே நம்ம நினச்சிடக்கூடாது நமக்கு எந்த வேலையும் இப்போ நமக்கு மூடு சரியில்லை போல்க்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேலையை செய்யாமல் விட்டுறக்கூடாது. நமக்கு நிறைய செயல்கள் இருக்கும். உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குதுன்னா அது சம்மந்தமாக நிறைய வேலைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது சில டைமில் உங்களுக்கு வந்து மூடு இல்லாத மாதிரி இருக்கும். அதாவது எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கான மூடு இல்லை. ஒருவேளை அந்த வேலையில் தப்பு இருக்கலாம், அந்த வேலை கடினமான வேலையாக இருக்கலாம். உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அதாவது ஒரு லட்சியத்தை அடிப்படையாக கொண்டு பல வேலைகள் இருக்கும். அப்போது நீங்கள் அந்த நேரத்தில் வந்து நமக்கு மூடு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் போய் ஏதாவது சும்மா மொபைல் ஃபோன் பார்க்குற, டிவி பார்க்குற அந்த மாதிரி கிளம்பி போயிடாமல் என்ன பண்ணணும், அந்த நேரத்தில் செய்வதற்கு எளிதான வேலைகளை எடுத்து செய்யணும். கடினமான வேலைகளை விட்டுருங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் எந்த வேலையை நம்ம செஞ்சால் நமக்கு அந்த மூடு அதில் வருது, நம்ம அந்த மனநிலையில் ஆர்வம் வருகிற எந்த வேலையில் ஆர்வம் வருது அதை தேடி போய் செய்யணும். நமக்கு பல வேலைகள் இருக்கும். ஒரு லட்சியம்னா அதில் பல வேலைகள் இருக்கும். கஷ்டமான வேலையில் சில டைம்லாம் நமக்கு மனசு ஒன்றாது, ஆர்வம் ஏற்படாது. உடனே நமக்கு எந்த வேலையிலும் இப்போ ஆர்வமே இல்லை போல்க்குன்னு நினச்சிட்டு அந்த நேரத்தை நீங்கள் ஏதாவது மொபைல் ஃபோன், டிவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா பொழுதுபோக்குறதுக்காக போயிடக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எந்த வேலையில் நமக்கு ஆர்வம் வருது, ஒருவேளை அந்த நேரத்தில் எளிதான வேலைகளை எடுத்து செய்யலாம். அது போன்ற நேரங்களில் எளிதான வேலைகளை எடுத்து செய்யும்போது உங்களுக்கு அந்த இதில் ஆர்வம் வந்துடும். அப்போ அந்த மாதிரி தான் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதுக்காக வந்து அதான் இப்படி மனசை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வேலை கஷ்டமான வேலையில் நமக்கு ஈடுபாடு வரல அப்படின்னா அந்த நேரத்தில் எளிதான வேலைகளை எடுத்து செய்யணும். பொதுவாக வந்து அதிகாலையில் பண்ணால் கடினமான வேலைகளை அதிகாலையில் செய்யுங்க. அதிகாலையில் செய்யும்போது நல்லா மன ஒருமைப்பாடு இருக்கும். அப்போல்லாம் அந்த கடினமான வேலைகளை அதிகாலையில் செய்யுங்க. இந்த இரவு, சாயந்தரம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் எளிதான வேலைகளை நீங்கள் செய்யலாம்.